அனைவருக்கும் வணக்கம். இந்த நீர் உணவு முறை, உணவில்லாமல் வாழும் கலை, நீர் உணவு முறை என்பது ஒரு தமிழர் நாகரிகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பாகும். தமிழர் நாகரிகம் என்பது சித்தர் அறிவியல் அடிப்படையாக கொண்டது. அது கிட்டத்தட்ட 15,000 ஆண்டுகளுக்கு பின்னால் செல்கிறது. கிமு 13,000 ஆண்டுகளுக்கு என்று நாம் சொல்லலாம். மயன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி ஒரு தத்துவ அறிவாளி தோன்றி நமக்கு வழிகாட்டியவர். ஆக இந்த தத்துவ ஞானி, பல தத்துவ ஞானிகள் தோன்றினார்கள். அதில் முக்கியமானவர் மயன் என்ற ஒரு நாகரிகம். மயன் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிமு 13,000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக இலக்கியங்கள் கூறுகின்றன. அவர் தொகுத்து கூறிய, அவர் எழுதிய பிரணவ வேதம், பிறல் கூட்டல் நவம், பிரணவ வேதம், பிறல் கூட்டல் நவம் என்றால் குழந்தை என்று பொருள். இந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும்? இந்த குழந்தைதான் கோயில் என்கிறார். குழந்தையினுடைய வணக்கம், குழந்தையினுடைய வடிவம் அல்லது மனிதனுடைய வடிவத்தை தான் கோயிலாக மயன் தொகுத்து கூறுகிறார். தமிழர் நாகரிகத்தில் கட்டடக்கலை, வானியல் கலை, சொல்லியல் கலை. சொல்லியல் என்பது மந்திரம், வானியல் என்பது பரிகாரம் அல்ல. அது வயிற்று பிளப்பாளர்கள் செய்யறது. இந்த வேறு மாதிரி கொண்டு போய் அது வயிற்று பிளப்பாக பரிகாரமாக கொண்டு போய் இருக்கிறார்கள். வானியல் என்பது எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, விண்வெளி தத்துவத்தை புரிந்து கொண்டு நாம் எப்படி தொழில் செய்வது, எப்படி கட்டடங்கள் அமைப்பது, இதெல்லாம் வானியலோடு தொடர்புடையது. ஆகையினாலதான் கட்டடக்கலை என்பதுக்கு வாஸ்து என்று, வாஸ்து என்றால் கண்ணுக்கு தெரியாது என்று பொருள். அதுவும் சமஸ்கிருத சொல்லாக இருக்கிறது. ஆக இந்த கட்டடக்கலை, வானியல் கலை, சொல்லியல் கலை. சொல்லியல் என்பது திருவள்ளுவர் சொல்லக்கூடிய நிறைமொழி மாந்தர். இந்த மாந்தர்னா நிறைமொழி மாந்தர், மாந்தர் சொல்லுவது மந்திரம். நிறைமொழி மாந்தர், நிறைமொழி மாந்தர் மறைமொழி காட்டி விடுங்க. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும்பாரு. நிறைமொழி மாந்தர் ஆணையில் திறந்த, நிறைமொழி மாந்தர் ஆணையில் பிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று தொல்காப்பியம் சொல்கிறது. தொல்காப்பியம் ஏறத்தாழ 15,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அது 18,000 ஆண்டு வரைக்கும் இருக்கலாம். ஆவணி 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 என்கிற நட்சத்திரம் தான் அவருடைய தொடக்க நட்சத்திரம் என்று சொல்கிறார். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை அப்படி வைத்துக் கொண்டால் ஒரு புள்ளிக்கு 2,000 ஆண்டு என்று வைத்துக் கொண்டால் 6 புள்ளிக்கு 12,000 ஆண்டுகள் ஆகுது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஆவணி மாதம், திருப்பி ஆவணி மாதத்தை தொடங்கணும். அப்புறம் ஆவணி மாதத்தை தொடங்குனீங்கன்னா ஆவணி என்பது 9 புள்ளியை குறிக்கிறது. தை என்பது 6 புள்ளிகளை குறிப்பது. புள்ளி என்றால் விண்மீன். ஒரு விண்மீனுக்கும் இன்னொரு விண்மீனுக்கும் இடைவெளி, அதுக்கு நகர்தல். ஒரு முள் இன்னொரு முள்ளுக்கு நகருகின்ற பொழுது பெரிய முள். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு 60 நிமிடங்கள் ஆகுவதை போல இந்த விண்மீன் ஒரு புள்ளியிலிருந்து ஒரு புள்ளிக்கு செல்வதற்கு 2,000 ஆண்டுகள் ஆகிறது. அப்படி பார்த்தால் தை என்பது 6 புள்ளிகள், ஆவணி என்பது 9 புள்ளிகள். அப்ப நமக்கு 9 புள்ளிகள்னா 32, 18, 18,000 ஆண்டுகள் ஆகிறது, அல்லது 12,000 ஆண்டுகள் ஆகிறது. இப்பவே தொல்காப்பியத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஏறத்தாழ 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கும் என்று
தமிழ் அறிஞர்கள் காசு பிள்ளை, வெள்ளை வாரணர், நிறைய தமிழை பற்றி ஆய்வு செய்த சொன்னார்கள். இதை பற்றி சக்தி குழுமத்தின் தலைவராக இருக்கிற அருட்செல்வ மகாலிங்கம் அவர்கள் 1975 காலகட்டங்களில் எத்திராஜி, சென்னையில் இருக்கிற எத்திராஜி கல்லூரியில் ஒரு குழுவை அமைத்து, அது சமஸ்கிருத ஆராய்ச்சியாளர்கள், தமிழ் ஆராய்ச்சியாளர்கள், வானியல், கட்டிடம், சோதிடம் இப்படிலாம் சொல்லக்கூடிய பல்வேறு துறை ஆராய்ச்சிகளை வைத்துக் கொண்டு தொல்காப்பியருக்கு வயது கண்டுபிடிக்க வேண்டும் ஆய்வு செய்து அதை தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையாக சக்தி என்று சொல்லக்கூடிய மாத இதழில் வெளிவந்தது. அதில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் வயது ஏறத்தாழ 18,000 ஆண்டுகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆவணி என்பது ஒரு விண்மீன் புள்ளியை குறிக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் அப்ப பார்த்தீங்கன்னா தமிழர் நாகரிகம் மிகப்பெரிய நாகரிகங்கள் ஒன்று. பல்வேறு நாகரிகங்கள் தோன்றின, அது தமிழர் நாகரிகம் ஒன்று. என்ன கொடுத்தது தான் கேட்கணும். தமிழர் நாகரிகம் மருத்துவத்தை கொடுத்துருக்குது. இப்போ புதுசாக மருத்துவம் வந்திருக்குது. உலகத்திலே மருத்துவம் வந்து செலவு அதிகமாகுன்னு சொல்றாங்க, ஆனா செலவு குறைவானதான் மருத்துவம். அப்ப குறைவான செலவில் அதிக ஆரோக்கியத்தை பெறுவது, அதாவது மனப்பழக்கத்தின் காரணமாக வந்தது. மனம் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். அது மனம் வந்து 5 வகை தன்மை உடையது. மின்காந்த அலைகள்னு சொன்னோம்னா 7 அலைகள் இருக்குன்னு சொல்றாங்க. சில பேர் 9 அலைகள் வரைக்கும் போகுது. குறைஞ்சபட்சம் 7 அலைகள். அந்த மின்காந்த அலைகள் ஒண்ணுதான் காமா கதிர் என்று சொல்லக்கூடிய காமா ரேன்னு சொல்லுவாங்க. தமிழை நமக்கு சொல்ல தெரியல. அது காமா கதிர்கள் அதெல்லாம் காந்தத்தினுடைய செயல்பாடு தான். எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அதெல்லாம். அதுக்கு நம்ம வெவ்வேறு பேர் வச்சு சுருக்கிறோம். அது ஒரு அறிவியல் சொல், அவ்வளவுதான். காமாரேன்னு சொல்றான், அது முதல் ஃப்ரீக்குவன்சி. அது கருந்துளையிலிருந்து வரக்கூடிய, கருந்துளை என்பது கடுமையான இருட்டுடைய காந்தம். கருந்துன கருப்பு, அது அடையாளம், அது உருவம் பார்க்க முடியாது. 1000 சூரியன்களை அப்படியே விழுங்கக்கூடியது ஒரே நேரத்தில். உள்ள ஒளி போச்சுன்னா வெளியே வராது. ஆனால் அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரே ஆற்றல் காமா கதிர். அது உள்ள போனா வெளியே வராதுன்னா அப்ப எதுவுமே வராதுன்னு அர்த்தம். விஞ்ஞானிகள் அப்படித்தான் சொல்றாங்க. ஆனால் அதிலிருந்து தப்பிச்சு வரக்கூடிய அல்லது உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஆற்றல்னா காமா கதிர். அதாவது எது போனாலும் உள்ள வராது, ஆனா அதிலிருந்து வெளியே வர்றது ஒரே ஒரு ஆற்றல். அதுதான் ஆச்சரியமா இருக்கு. சொல்றது எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன். அதாவது உள்ள எது போனாலும் வராது, சிக்ஸ்னா வராது. ஆனா அதுல இருந்து என்ன உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா காமா கதிர் என்கிற ஒரு கதிர்வீச்சு, படுமையான கதிர்வீச்சு உற்பத்தியாகி அந்த காந்தத்திலிருந்து வெளியே வருது. காந்தத்திலிருந்து வெளியே வருகிறது. அப்ப இது ஆச்சரியமா இருக்குது. எது போனாலும் வெளியே வராதுன்னு, எது போனாலும் வெளியே வராது. ஒளியே இழுக்குதுன்னா அப்ப என்ன சக்தி இருக்கு பாருங்க. ஒளி என்ன ஸ்பீடு கணக்குப்படி 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடி நேரத்தில் 3 லட்சம் கிலோமீட்டர் போற வேகத்துல அது உள்ள பிடிச்சி இழுக்குதுன்னா அப்ப அதை விட எவ்வளவு வேகம் இருக்கணும் இருக்கு. ஒரு பந்து வருதுன்னா, ஒரு பந்து வீசுறாங்க, விளையாடுறப்ப பந்து வீசுறப்ப ஒரு குறிப்பிட்ட வேகத்துல பிடிச்சிடுறாங்க. மின்னல் வேகத்துல போறதே பிடிக்கிறாங்க. அப்புறம் எவ்வளவு இவருடைய கை எவ்வளவு வேகத்துல இருக்கணும். இதெல்லாம் ஆராய்ச்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நினைச்சு பார்த்தாவே ஒரு பந்து விளையாடுறப்ப இவ்வளவு வேகத்துல அடிக்கிறாங்க, போகுது வருது, திருப்பி அடிக்கிறாங்க. இதெல்லாம் அப்ப அந்த வேகத்துல உடம்பு செயல்படணும். அப்போ நாம் இதைதான் நாம வந்து இந்த பரிணாம அறிவியலோட தொடர்புடையது. அப்ப இந்த மனதை பற்றி பேசுகிறோம். மனம் என்பது 3வது ஆற்றல். இந்த அண்டத்தில் பார்த்தீங்கன்னா விரிவு சுருக்கம். இந்த சுருக்கம் என்பது சொன்னால் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, விரிவு என்று சொன்னால் ரெப்பல்ஷன் சொல்லுவாங்க. இதுதான் அண்டத்தை ஆட்டி படைக்கிறது. அண்டத்தை அழிப்பது இந்த சுருக்கம் தான், அண்டத்தை உருவாக்குவது இந்த விரிவு தான். இதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும். இது நடந்துட்டே இருக்கு. இது வந்து அதாவது கிராவிடேஷனல் அட்ராக்ஷன், எலக்ட்ரானிக் ரெப்பல்ஷன் என்ற இருவேறு சக்திகள் இந்த அண்டத்தை உண்டாக்கியும் அழித்தும் வருகின்றன. அண்டத்தை ஆக்குவதும் இதுதான், அண்டத்தை அழிப்பதும் இதுதான். ஆனால் இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒண்ணு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அது மென்டல் ஃபோர்ஸ்.
அதோ மனோசக்தி. அதை சித்தர்கள் பிடிச்சுக்கிட்டாங்க. அது சித்தர்கள் பிடிச்சிட்டாங்க. ஆகையனாலதான் மனித குலம் அழியக்கூடாது. அதை இது அழிஞ்சு போகலாம், அண்டங்கள் அழியலாம், விண்மீன்கள் அழியலாம், ஆனா தான் கண்டுபிடிச்ச மனிதன் அழியக்கூடாதுங்கிறதான் இயற்கை நோக்கம், நல்ல இயற்கையோட நோக்கம், அது அண்டத்தினுடைய நோக்கம். இது வந்து கீழ்ப்புத்தி. பூமிக்கு வந்துட்டா கீழ்ப்புத்தி வந்துடும். பூமிக்கு வந்துட்டாவே கீழ்புத்தி. விண்வெளிக்கு போயிட்டு நல்ல புத்தி வந்துடும். இதுதான் விஷயமே. பூமியில இருக்கிற வரைக்கும் கீழ் புத்தி தான். அவன் பொருளை தேடிட்டே இருப்பான். இங்க பூரா பொருளை தேடுற தவிர எதுவுமே இருக்காது. பொருளை தேடி 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 கடைசியில் செத்து போறது. தேடி 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 செத்து போறது. பின்ன பொருளை தேடுறவங்க எங்க என்னவா இருக்கிறாங்க? எல்லா அரசியலும் பொருளை தேடிட்டே இருக்கிற கடைசி என்ன ஆகுறாங்க? கேவலமா தானே சாகுறாங்க. புகழ் வாய்ந்த உடலாம் மாறலையே அவங்க. ஆனா சித்தர்கள் என்ற காலத்தில் வென்றிருக்கிறார்கள். இன்னைக்கு நிக்கிறாங்களே. திருவள்ளுவர் பத்தி இன்னைக்கு பேசுது உலகமே. திருவள்ளுவர் பத்தி பேசுது. திருவள்ளுவரை பற்றி எல்லா பல்கலைக்கழகத்திலும் புத்தகம் வச்சிருக்கிறான். எடுத்து ஆராய்ச்சி பண்றதில்ல, அது வேற. முடியாது. தமிழர்கள் தான் ஆராய்ச்சி பண்ணணும், வேற யாரும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. தமிழர்கள் தமிழ் நூலை தமிழர்கள் தான் ஆராய்ச்சி பண்ண முடியும், வேற யாரும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. வேற யாரும் பண்ண முடியாது. அது எண்ணத்திலிருந்து வரணும். அப்ப தமிழருக்கு என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், ஒத்து பார்க்கணும், அது நடைமுறைப்படுத்தி பார்க்கணும், செஞ்சு பார்க்கணும், தன் உடம்புக்கு பொருந்துதான்னு பார்க்கணும். அதே நேரத்தில் இதுக்கு வலுவூட்டுற மாதிரி விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, மற்ற நாட்டுல நாம் மனித அடிப்படையை கொண்டு மனிதை அடிப்படை கொண்டு செயல்கின்ற பொழுது இங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு வந்தாச்சு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் நமது ஊரு தான். அப்ப மனிதர்கள் எங்கெங்க இருக்கா அவங்க நம்மளதான். யாதும் ஊரே யாவரும் கேளீர். பூமி மக்கள், பூமியோட அத்தனை பேரும் மனித அடிப்படை கொண்டவங்க. நாம நல்லது செய்ய வேண்டும், அவ்வளவுதான். மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் நான் நல்லது செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இங்க வேற்றுமை என்பதே கிடையாது. ஒழுக்கம் தான் இங்க முக்கியம். என்னது ஒழுக்கம்? மனிதனை காப்பாற்றுவதை விட வேற என்ன இருக்க முடியும்? மனிதனுக்கு துன்பம் வருகின்ற பொழுது நம்ம ஏன் கலங்குது? நாட்டில் நிலத்துக்கு மேற்பட்டுச்சுன்னா நிறைய பேர் உயிரிழக்கும்போது ஐயோ நிலத்தை மேற்பட்டுச்சுங்கிறான். அப்ப இந்த மனித மனம் ஏன் துன்பப்படுது? இப்ப மனிதனை பத்தி துன்பப்படுறோம். போர்ல 1000 பேர் சுட்டு கொல்லப்பட்டா நாம வந்து உடனே ஆகா நல்லதுன்னு சிரிக்க முடியுமா? மதவாதிகள் தான் சிரித்து கொண்டிருப்பார்கள். ஆனா மனித நேயம் உள்ளவன், மதவாதி என்பது வேறு. உலகத்திலிருந்து நீக்கப்பட வேண்டியது மதம். அதனாலதான் வள்ளலார் என்ன சொன்னாரு? மதம் என்னும் பேய் பிடியாது இருத்தல் வேண்டும்னாரு. சாதியும் சேர்ந்து சொல்றாரு. சாதியும் மதமும் ஆதியில் பொய்யுங்கிறாரு. என்னது? சாதியும் பொய்யுங்கிறாரு, மதமும் பொய்யுங்கிறாரு. இதை விட யார் சொல்ல முடியும்? சாதியே பொய்யுங்கிறாரு. சாதியே பிரச்சனை அங்கதான் வருது. அப்படின்னு அவருதான் சொல்றாரு. அப்புறம் அவருக்கு தெரியாத என்ன? அவரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தானே சொல்லுவாரு. அதனால என்ன சாதினால என்ன நன்மை வருதுங்க ஐயா? மதத்தினால் என்ன நன்மை வருது? பழக்க வழக்கத்தினால் நன்மை வரணும். பழக்க வழக்கத்தினால், நல்ல பழக்க வழக்கத்தினால், ஒழுக்கம் தானே சிறந்ததுங்கிறாரு. ஒழுக்கம்னா என்ன? பண்புடையாரை சார்ந்து வாழ்தல்ங்கிறான். ஆக நாம் இதை பத்தி பேசி நிறைவு செய்யலாம். ஆகையினால நாம் இந்த பரிணாமறையின் அடிப்படையில் மனதை வைத்துக் கொண்டுதான், மனம் என்பது உடலை ஆட்சி செய்கிறதே இல்லையா? மனம் ஒண்ணு இல்லாம இருந்தா நம்ம வேலை பார்க்கலாம். ஆனா மனம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அந்த மனதுக்கு இவ்வளவு வலிமை இருக்கிறது. இப்பதான் சைக்காட்ரிஸ்ட் ஒன்று கொண்டு வர்றானுங்க. இதுக்கு முன்னாடி சைக்காட்ரிஸ்ட்னு ஒரு டாக்டர் கிடையாது. இப்ப சைக்காட்ரிஸ்ட்னு எங்க பார்த்தாலும் போட்டிருக்கானுங்க. என்னமோ பண்றான். சைக்காட்ரிஸ்ட் பாடமே படிக்கிறான். அப்படின்னா உலகம்னு ஒண்ணு இப்ப எல்லா பகுத்தறிவாளரும் மாட்டிக்கிட்டானுங்க. எல்லா பகுத்தறிவாளர்களும் எதுல மாட்ட போறானு? இப்ப அவன் சைக்காட்ரிஸ்ட் போறான். அவன் கேட்பான். இப்ப இதுவரைக்கும் பகுத்தறிவாளர்கள் மனதை ஒத்துக்காம இருந்தானுங்க. பகுத்தறிவாளர்னா யாரும் இல்ல, பகுத்தறிவு பயன்படுத்தாதவன் தான் பகுத்தறிவாளர்னு வச்சுக்கிட்டு. பகுத்தறிவை எல்லாம் பகுத்தறிவு இல்லாத மனிதனா உலகத்துல கிடையாதுங்க. பகுத்தறிவுனா நல்லது கெட்டது ஆராய்ச்சி பண்றது. மனம் என்ன சொல்லுதுன்னு பாக்குறான். கடைசியில மனம் என்ன கடைசி சொல்றான்? மனம் மாறினால் நடக்கும்ங்கிறான். மன வலிமை வேண்டும்ங்கிறான். அது என்ன மன வலிமை? அறிவு வலிமையை விட மன வலிமை சிறந்தது, அல்லது அறிவின் வலிமையை விட மன வலிமை அதிகமாக. அதுக்கு மனதுக்கு வடிவமே கிடையாது. அது செயல்படுத்துவதற்கு உடல் தேவை. நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னா மனசு மாறணும். நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா என்ன வரும்? மனசு மாறணும். அது உடல் செயல்படுத்துகிறது.
மனம் என்பது இந்த அறிவை பயன்படுத்திக் கொள்கிறது. அப்ப மனம் மாறுச்சுன்னா என்ன நல்லது நடக்கும். புரிய வைக்கணும். அதான் அப்ப நம்ம இங்க பேசுறோம். அப்ப எல்லாமே ஆரோக்கியம் என்பது அதுதான். ஒரு மனிதன் எல்லா வகையிலும் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும். அப்ப உடலை தக்க வைப்பதற்கு உடலை தக்க வைப்பதற்கு உயிரை தக்க வைக்கணும். உடலை தக்க வைத்தல் என்று சொன்னால் உயிரை தக்க வைத்தல் என்று பொருள். உயிர் இந்த உடலில் தங்குகிற மாதிரி நம்ம பழக்க வழக்கம் இருக்கணும். உயிர் இந்த உடலில் தங்குகின்ற மாதிரி பழக்க வழக்கம் இருக்கணும். பழக்க வழக்கம் தப்பா இருந்தா உயிர் போயிருது. பழக்க வழக்கம் தவறா இருந்தா போயிடும். அப்ப பழக்க வழக்கத்தை அப்புறம் பழக்க வழக்கத்தை மாத்துறப்ப ஏன் எல்லாம் தடையா இருக்கிறீங்க? பொண்டாட்டி தடையா இருக்கிற, புள்ள தடையா இருக்கிற, என்னடா கொடுமையா இருக்கு. பழக்க வழக்கத்தை மாத்திர உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு உணவு பழக்கத்தை மாத்துக்கின்றப்ப ஏன் அதான் அந்த உணவு பழக்கத்தை மாத்த முடியாதோ ஐயோங்கிறான். நீங்க சமையல் கட்டில விடுதலை நீங்க சமையல் கட்டில இருந்து விடுதலை அடைஞ்சு பாருங்க. பரவாயில்லையே அப்படின்னு அவங்க ஆதரிக்கணும். இப்ப நீங்க சமையல் கட்டில விடுதலை அடைஞ்சா யார் ஆதரிக்கணும் உங்களை? நமக்கு சமையல் வீட்டுல துணைவையார் ஆதரிக்கணும். பரவாயில்லையே, நமக்கு வேலை வாங்க மாட்டாங்களே. பெண்ணு வந்து சமையல்காரியா வேற மாத்தி விட்டீங்களே, அது வேற ரொம்ப கொடுமையாச்சே. பெண் என்பது மன வலிமையோட சிகரம், பெண் என்பது திறமையின் சிகரம் புரியாம அவள் சமையல்காரியை மாத்தி விட்டானே எல்லா ஆம்பளைகளும். ரொம்ப கொடுமை அல்லவா? இது எப்படி சிந்திக்கவே இல்லை யாருமே. சமையல்காரியில சாக வேண்டியதா கேவலமா இல்லையே பெண்ணை வந்து அப்படியே ஒரு கேவலப்படுத்துறதா? ஏன் இவன் தனக்கான உணவு இவன் சமைச்சு சாப்பிட வேண்டியதானே? இன்னைக்கும் இன்னைக்கும் ஆப்பிரிக்கா காட்டு மிராண்டிகள் அந்த அவன் போற அவனே வேட்டையாடுறான், அவனே திங்கிற. ஆண்கள் தான் வேட்டைக்கு போறாங்க, திங்கிறாங்க. அவன் வேட்டையாட கூட இவன் கொடுக்குறான். ஆண்கள் வேட்டையாட கூட நீங்க கொடுத்துட்டு போறான். இந்த பெண்கள் வேட்டைக்கு போறதை நான் இது வரைக்கும் பெண்கள் நேராக வேட்டைக்கு போறதை ஆப்பிரிக்காவில் பார்க்கல. ஆப்பிரிக்காவில் பார்த்தோம்னா இந்த காணொலி பார்த்தோன்னா இவன் தான் ஓடுறான். ஆனால் ஒரு காலத்தில் பெண்கள் தான் வேட்டைக்கு போனதாக சொல்லப்படுகிறது. ஆதி காலத்தில் ஆச்சரியமா இருக்கு. பெண்களும் வேட்டைக்கு போயிருக்கிறாங்க, பெண்கள் வேட்டையாடி இருக்காங்க. அவர் பிற்பாடு என்னாச்சுன்னு தெரியல. இப்போ பாரு, வேட்டையாட அவன் பாட்டு அங்கே வேவிக்கிறான், பண்றேன், என்னமோ சாப்பிட்றான் சொல்றான். எவனுக்கு பல்லு மட்டும் இருக்காது, பல்லு பூரா தாறு மாறா இருக்கு, கோண பல்லா இருக்கு. ஒருத்தனுக்கு கூட நல்ல பல்லு இருக்காது. அவ்வளோ நாற்றம் பிடிச்ச பல்லா இருக்கும் அவனுக்கு. இப்ப இவ்வளவு இருக்கிற நாம இவ்வளவு நாகரிகத்துல முன்னேறிக்குன்னு சொல்றோமே, ஆனால் ஆரோக்கியத்துல பின்னேறி நாம நாகரிகத்துல முன்னேறிக்கிற ஆரோக்கியத்துல முன்னேறிக்கணுமே இல்லையா? ஏன் முன்னேறல? அப்ப காட்டு மிராடின்னு சொல்லிட்டு அவனை காட்டு மிராடின்னு சொல்றதுக்கு நீ என்ன பண்ணிருக்கிறீங்க? உடம்புல கடுத்து வச்சிருக்கிறீங்க. காட்டு மிராண்டி உள்ள போக முடியாது, அவனை ஆளை கொண்டு போடுவான். இன்னைக்கு சில தீவுல ஆளை உள்ள போக முடியாது, அவன் கொண்டு போடுறான். மனுஷனை பார்த்தாவே பிடிக்கிறது இல்லைங்கிறான். அவன் ஒரு பார்வை வேற மாதிரி இருக்குது, அவனோட பார்வை வேற மாதிரி. முன்னே அம்பு போட்டு கொண்டு போடுறானுங்க. இன்னைக்கு அந்தமான் தீவு பக்கம் போக கூடாதுங்கிறான். சில தீவு கூட்டத்து போச்சுன்னா அவன் போட்டு எறிஞ்சிடறான். இந்த மனிதன் அவன் ஏத்துக்கிறதே இல்லை. நம்மளை பார்த்து ஏதோ புதுசா ஒரு விலங்கு வர்ற மாதிரி நினைக்கிறான். புதுசா நம்மளை பார்த்தாவே நம்ம விலங்குன்னு நினைக்கிறான், நம்மளோட கொல்ல வர்ற விலங்குன்னு நினைக்கிறான். அப்படின்னு அப்படி ஒரு இயற்கை அவனையும் தான் படைச்சு வச்சிருக்குது. ஆச்சரியமா இருக்குது இல்லையா? அரசாங்க உத்தரவு எல்லாம் போக முடியாது, அரசாங்க உத்தரவே தராது, தெரியாம தான் போய்க்கணும் வந்துக்கணும். அப்ப இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அப்ப மனிதனுக்குள்ளே இவ்வளவு ஒரு ரொம்ப கொடூரமா இருக்கு. ஏன் பயப்படுற இந்த மனிதர் கண்டவன்? அந்த காட்டுல இருக்கிற மக்கள் ஏன் மனிதர் கண்டு பயப்படுறான்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு அந்த புரிதல் இல்லை. ஒரு புதுசா ஊருக்குள்ள ஒரு விலங்கு வந்து பயப்படுற மாதிரி தான். நம்மளை கொண்டு போடுவாங்கன்னு நினைச்சிட்டு ஒரு நாய் வந்து வெறி பிடிச்சதுன்னா கொண்டு போடுறோம்ல, அதே மாதிரி தான். நாய் அமைதியா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. நாய் குலைச்சிட்டு இருந்தது, நான் உடனே சொல்றேன், நாய்க்கு எதோ ஏற்பட்டுச்சுங்கிற. அதே மாதிரி தான் அவன் நினைக்கிறான். அது என்ன, அதுலயும் பாரு அவங்க என்ன வலிமை போட்டு அம்பு எடுத்து போட்டு கொண்டே போடுறான். நினைச்சு பார்க்கணும். அதனால இங்க இந்த அண்டத்தை பத்தி பேசுகின்ற பொழுது அண்டம் இந்த அண்டம் எதனால் ஆக்கப்படுகிறது? அணுவால் ஆக்கப்படுகிறது. சரி, இப்ப பேரண்டம் அது விரிந்து சுருங்கி கொண்டே இருக்கிறது. அதே போலத்தான் இந்த மூன்றாவது சக்திங்கிற மனம்ங்கிற ஒரு சக்தி இருக்கு. அந்த மனதை வைத்து கொண்டுதான் நம்ம இந்த மனம் ஒரு மிகப்பெரிய அறிவியல்.
மனம் என்பது மிகப்பெரிய இப்பதான் மனம்ங்கிற அறிவியலை பத்தி படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை நியூரான்ங்கிறான், நியூரல் லிங்க்குங்கிறான். இப்ப என்ன பண்றான், அதுக்கெல்லாம் என்ன பண்றான், அது எலக்ட்ரானிக்ஸோட தொடர்பு வைத்துக்கொண்டு அஹ், அந்த மூளையோடு தொடர்பு வைத்துக்கொண்டு மீண்டும் அந்த மூளைக்கு தான் போறான். மனம்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியல. ஏன்னா மனதை வந்து எந்த கருவியால அடக்க முடியாது, இயற்கை கட்டுப்பட்டதல்ல. அப்ப மனம்னு தனித்து இயங்குது, அதான் பெரிய பிரச்சனையே. மனம்ங்கிறது தனித்து இயங்குது. அது மூளையோட தொடர்பு வைக்கிறான். மூளை வேறு மனம் வேறு, மூளை வேறு. இப்ப மூளை வச்சே மனதை பிடிக்க நினைக்கிறான். இப்ப அதனாலதான் மாட்டிக்கிறானுங்க. நீங்க மூளை சரி செஞ்சா மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்கள் பழக்க வழக்கத்தை மாற்றி அமைக்கணும். பழக்க வழக்கத்தை ஏன் நோய் வருது, ஏன் வாதம் எங்க இருந்து வருது? வாதம்ங்கிறான், பித்தம்ங்கிறான், கபம்ங்கிறான். அப்புறம் வாத நோயில வந்து மாட்டிட்டாங்கிறான். சக்கரை நோய், கடுமையான மதுமேக நோய், சக்கரை நோயில வந்து உடம்பு கெட்டு போச்சுங்கிறான். புற்றுநோய் வந்து கெட்டு போச்சுங்கிறான். இதெல்லாம் எங்க இருந்து வருது? அவனோட பழக்க வழக்கம் தானே காரணம். ஆமாங்க. இப்ப உணவு பழக்கம் தான் காரணம். ஒரு பக்கம் அறிவியல் வந்து உணவு பழக்கம் காரணம், உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், வாழ்க்கை முறையை மாற்றி. வாழ்க்கை முங்க முதல்ல உணவு பழக்கத்தை மாத்திரம் தான் சொல்றாங்க. அது இயற்கையை பற்றி பேசுகின்றவர் மட்டும் அதை சொல்ல முடியும். இயற்கையை பற்றி பேசுகின்ற இயற்கை மருத்துவர்கள் சொல்லக்கூடிய நேச்சுரோபதி மருத்துவர்கள் தான் தைரியமா பேச முடியும். அலோபதி மருத்துவர்கள் பேசவே முடியாது, அவனுக்கு அந்த அறிவே கிடையாது. இயற்கை உணவுகளை பற்றி பேசுகின்ற அறிவு யாரு கிடையாதுன்னா வெள்ளைக்காரனு கிடையாது. இயற்கை உணவுகளை பற்றி பேசுகின்ற அறிவு வெள்ளைக்காரனு கிடையாது. வெள்ளைக்காரனுக்கு இயற்கை உணவுக்கு சம்மந்தம் கிடையாது. அவன் வந்து ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றவன். இந்த ஒழுக்கம், இந்த இயற்கை உணவுகளை பேசினா கூட மனிதன் ஒழுக்கமா வருவான். ஆனா இயற்கை மனிதன் ஒண்ணு. அந்த மனம் வந்து இயற்கையோடு சேருகிறது. அது பெரிய ஆராய்ச்சி. அது மனதை பற்றி பேசணும்னா அது எங்கெங்கே உணவு பழக்கத்திலிருந்து எல்லாத்தையும் தூக்கி அடிக்குது எல்லாமே. அது அது தொடர்ந்து முயற்சி பண்ணாதான் மனதை புரிந்து கொள்ள முடியும். மனதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? தொடர்ந்து முயற்சி பண்ணணும். தொடர்ந்து முயற்சி பண்ணாதான் நீங்க மனதை புரிந்து கொள்ள முடியும். நீங்க இல்லைன்னா அது கொண்டு எங்க கொண்டு தள்ளி, குடியில கொண்டு தள்ளி விட்டு போயிடும். குடியில கொண்டு தள்ளி விட்டு போயிடும். ஒரே தள்ளுதான். அப்புறம் எந்திரிக்கவே முடியாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கு. அதான் விழிப்புணர்வுன்னு வள்ளுவர் சொல்லுவாரு. விழிப்புணர்வுன்னு ஒரு அதிகாரம் எடுத்திருக்கு. விழிப்புணர்வுன்னு ஒரு அதிகாரம் வள்ளுவர் எழுதியிருக்காரு. அதுக்கு பேர் பொச்சாவாமைன்னு பேரு. பொச்சாவாமை என்று சொன்னால் மறந்து விடாது விழித்து கொண்டே இருத்தல். இப்ப நம்ம சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நினைத்து கொண்டே இருக்க வேணும்ங்கிறாங்க. அது என்ன நினைச்சு கொண்டே இருக்கிறதுனா, நல்லதே நினைத்து கொண்டே இருத்தல், அதாவது மறந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக. மறதிங்கிறது வந்து எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, நல்லதே நினைக்காம இருக்கிறது மாதிரி சொல்றாங்க இல்லையா, மறந்துட்டான், மறந்தாப்புல செஞ்சுட்டேன்பா. என்னது மறந்தாப்புல செஞ்சுட்டேன்னா அவன் நினைக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அது ஒரு உளவியல். அப்ப நல்ல பழக்கத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும், ஒரு நடுநிலை உடலை பெற முடியும், நீண்ட நாள் வாழ முடியும். உங்கள் பழக்க வழக்கத்தை நல்ல பழக்கமாக பின்பற்றிக்கணும். நல்ல பழக்கம், செலவு கம்மியா இருக்குது, கவலை இல்லை, அடுத்தவன் அடிமையாக்குறது இல்லையே. உங்க உணவு பழக்கத்தை மாத்திட்டா அடுத்தவன்கிட்ட போகணுங்கிற அவசியமே இல்லையே. என்னையா ஆச்சரியமா இருக்கு. மனம் போன போக்க தின்னு போட்டு கடைசியில் எங்க போய் அடிமையா இருக்கு, அடுத்தவனுக்கு அடிமையாடுற. மனம் போன போக்க செஞ்சுட்டு நீ அப்படி விடுதலையை பெற்று மனம் போன போல போனதுக்கு அப்புறம் விடுதலையே இருக்கிற, அந்த விடுதலையும் இல்லையே உனக்கு. கடைசியில் எங்க போய் மாட்டிக்கிற, யாரோ ஒரு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை போய் மாட்டிக்கிற. சம்பந்தமே கிடையாது போய். அது எப்படி சொந்த காசுல சூனியம் வைக்கிற மாதிரி சம்பந்தமே இல்ல ஒரு ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிற. அங்கதான் சம்பந்தமே கிடையாது, அவன்கிட்ட போய் மாட்டிக்கிறான். இது எப்படி நியாயம்? அவனுக்கு உளவியல் தெரியாது, அறிவியல் தெரியாது, ஒன்னும் தெரியாது. மருந்தை தவிர எதுவும் தெரியாது. மருந்தை தவிர எதுவுமே தெரியாது. அவன்கிட்ட போய் நீ மாட்டிக்கிற. அப்ப யோசிக்கணும், இது சாப்பிட்டா என்ன யோசிக்கணும், இந்த பழக்கம் நமக்கு நல்லதா? எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். வள்ளுவரே கேட்கிறாரு, எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறாரு. ஒரு மாம்பழத்தை பார்த்தா கூட நல்லதா கெட்டதான யோசிக்கணும். இது அளவா திங்கிறத இஷ்டத்துக்கு சும்மா இயற்கை உணவு பேர்ல நல்ல இயற்கை உணவுங்கிற பேர்ல அதையுமே வந்து எந்த அளவுக்கு சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறது, சும்மா விட்டு கட்டுன்னு கட்டுறது. காட்டு மிராண்டிகள் மாதிரி. காட்டு மிராண்டின்னு சொல்லக்கூடாது, அவனு விட்டுருங்க. நீ என்ன பண்ற, நீ
அதுதான் வள்ளுவர் வந்து இழிவறிந்து, அதையும் பாருங்க அந்த இடத்துல வள்ளுவர் வராரு. இழிவறிந்து உண்பான என்ன, இழிவறிந்து உண்பான என்ன அர்த்தம் தெரியுமா? எதை சாப்பிட்டாலும் இழிவறிந்து சாப்பிடுங்கிறாரு. எதை சாப்பிட்டாலும். இழிவறிந்து. அப்ப இழிவறிந்து சாப்பிடணும். ஆமா, அதுல எல்லா உணவும் வந்துருது. அது என்ன அது எல்லா உணவும் வந்துருது. கீரை காய்கறி பழம் கொட்டை கிட்டு எல்லாம் நீ அசைவம் கசவம் சைவம் சைவம் இப்ப உலகத்தை சொல்லப்பட அத்தனை உணவுகளும் அதுல வந்து உணவுன்னு எல்லாம் வந்துருது. அப்ப இங்க வந்து விழிப்புணர்வு நீங்க சொல்றது தேவைப்படுது இல்லைன்னா சாமி, மனத்தோட செயல்பாடு உணவுனா அதுதான் சரி. உணவுனா எல்லாமே வந்துருது. இது தேங்காய் மாங்காய் நீயே பிரிச்சு பாக்குற, தேங்காய் மாங்காய் அது கொப்பரைக்காய் அப்புறம் பாவக்காய் பிரிச்சு பாக்குற எல்லாமே உணவுனா வந்துருது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. உணவுனா ஒரு ஒண்ணும் இல்லைங்க. உள்ளே தள்ளுறது பேருக்கு உணவுன்னு அர்த்தம். உள்ளே தள்ளினா வாய் மொழியா உள்ள தள்ள உணவு. அதுதான் உணவுக்கான விளக்கம் கேட்டீங்கன்னா, உள்ளே தள்ளுகின்ற பொருள் உணவு, அவ்வளவுதான். உணவுக்கு என்ன விளக்கம் சொல்றீங்க நீங்க? ஃபுட்டுன்னு என்னங்க? ஃபுட்டு கூட வேர்ச்சொல் கிடையாது. தமிழுக்கு வேர்ச்சொல் உண்டு. அப்ப நம்ம தண்ணி சாப்பிடுறது உணவு தானே சாமி? ஆமா, அது நீர் உணவுன்னு தானே சொல்றான். அப்ப அதனுடைய தன்மையை அறிஞ்சு நம்ம உண்ணணும்னு சொல்றீங்க, அப்படித்தானே சாமி? ஆமா ஆமா, எல்லாமே இயற்கை கொடுத்துருக்குது. அந்த விழிப்புணர்வோட அதனுடைய தன்மையை புரிஞ்சுட்டு அதை நீ உண்ணணும். ஆமா, அதுதான் விஷயமே. தண்ணீரை கூட மருந்து மாதிரி, அதுதான் தண்ணீரை கூட மருந்து மாதிரி அருந்து தானே சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தண்ணீரும் தேவையில்லை. அது காற்றிலே வாழ பழகி கொள்கிறது. இதுக்கெல்லாம் இதெல்லாம் 15 வயசுக்கு மேல செய்யணும். 15 வயசுக்கு மேல, இந்த 15 வயசுக்கு கீழே அந்த மரபணுல மாற்றம் இருக்காது. மரபணு மாற்றம் வந்து தனித்து இயங்குவது, தனித்தன்மை வருவது அந்த 15 வயசுக்கு மேலதான். முதிர்ச்சி அடைகின்ற அந்த மரபணு முதிர்ச்சி அடையணும். அப்பதான் இயற்கை ஆற்றல வாழும். இயற்கை உணவுல இயற்கை ஆற்றல வாழுது. அதனாலதான் இனப்பெருக்கம் இருக்குமே தவிர உணவு பெருக்கம் இருக்காது. எவனா இருந்தாலும் உணவு பெருக்கம் பண்ண முடியாது. அப்போ இயற்கை ஆற்றலுக்கும் உயிருக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. இடையில நம்ம உள்ள சேர்க்கிறோம், நம்ம தேவையில்லாத விழிப்புணர்வு இல்லாம சேர்க்கறதுனால இவ்வளவு பிரச்சனை. ஆமா, விழிப்புணர்வு இல்லாதனாலதான் உணவுக்கு பிச்சை எடுக்கிறான். விழிப்புணர்வு இருக்கிறவன் உணவுக்கு பிச்சை எடுக்க மாட்டான். இயற்கை ஆற்றல வாழ கத்துக்கொள்வான். அந்த இயற்கை ஆற்றல வாழ கற்றுக்கொள்ளத விரதம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க. திருவள்ளுவர் நோன்புன்னு வச்சாரு. அப்ப இயற்கை ஆற்றல்ல வாழ்றதே ஒரு விழிப்புணர்வு தான் இல்ல சாமி? அது பேரு வந்து இயற்கை ஆற்றலே வாழ முடியும். இயற்கை ஆற்றல் தான். அதனால ஆற்றல் அழிவின்மை, ஆற்றல் அழிவே அழியாது. நீ உணவுப் பொருள் அழிஞ்சு போயிருங்க, ஆற்றல் அழியாது. உணவுப் பொருள் மட்டுமல்ல, உணவுப் பொருள் சாப்பிடுறதுன்னு அழிச்சிடாது. உணவுப் பொருள் தான் நோய் உண்டாக்குது. ஆற்றல் நோய் உண்டாக்காது. ஆற்றல் வந்து அது எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு போயிட்டே இருங்க, எல்லாத்தையும் பராமரிக்கும். அதனால நம்ம உடம்பு வந்து அவ்வளவு நெகிழ்ச்சி தன்மையா இருக்கு. எல்லாம் உள்ள பூந்துட்டு போற மாதிரி நெகிழ்ச்சி தன்மை வச்சிருக்குது. நம்ம தோல் அப்படித்தான் இருக்கு. விஞ்ஞானம் வந்து ரொம்ப கூர்மையா ஆராய்ச்சி, இப்பதான் விஞ்ஞானம்ல கொஞ்சம் வேகமா ஆராய்ச்சி பண்றாங்க. மனதை பத்தி இப்பதான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப கருவிகளை வைத்துக்கொண்டு மனதை பார்க்கறன்னு நினைக்கிறாங்க. கருவிகளை வைத்துக்கிற மனதை கண்டுபிடிக்க முடியாது. அவன் செயல்பாடு வைத்துக்கொண்டு கண்டுபிடிக்கணும். கருவி வந்து என்ன பண்ணும்? உள்ள இருக்கிற பொருள் அது மனித மூளைக்குள்ள எம்ஆர்எஸ்கேன்னு வச்சு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற தன்மையை சொல்லும்போது மனதை பத்தி அதை சொல்லவே சொல்லாது. இதய துடிப்பை சொல்லும், அப்புறம் நரம்பு மண்டலம் சொல்லும், இதெல்லாம் சொல்லுமே தவிர அது என்ன, அதுதான் பெரிய சிக்கல்ட்டானுங்க. அது என்ன சொல்ற, உண்மையை ஒத்துக்கிறாங்க விஞ்ஞானிகள். வந்து அறிவுங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல அது ஒத்துக்கணும். எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப செயல்பாடு தான் முக்கியம். செயல்பாடு வந்து பாதிப்பு இல்லாம இருந்தால் ஒத்துக்கொள்ளணும். என்னது செயல்பாடு என்பது பாதிப்பு இல்லாம இருந்தால் ஒத்துக்க வேண்டியதுதான். அதுதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது மனதனுடைய ஒத்துழைப்பு வேண்டும் அப்படிங்கிறோம். அது உணவு பழக்கத்திலிருந்து மாற்றி அமைக்க வேண்டும். உணவு வேண்டான்னு சொல்றது இல்லை. உணவு பழக்கம் என்பது வேறு, ஆரோக்கிய பழக்கம் என்பது வேறு.
ஆரோக்கிய பழக்கத்தை நாம் புரிந்து கொள்ள, உணவு பழக்கத்தையும் வச்சுக்கிறதா, ஆரோக்கிய பழக்கத்தையும் வச்சுக்கிறதா, ரெண்டையும் வச்சுக்க வேண்டியதுதான். இப்ப என்ன என்ன வம்புன்னு கேட்டீங்கன்னா, நீ கூட்டிலும் நீ வச்சுக்க, பூச்சியத்தை நீ வச்சுக்கோ போ, ரெண்டையும் நீ வச்சுக்கோ. அதனுடைய பயன் என்ன பாரு. இது உணவு பழக்கத்துல இருந்து அது என்னது ஆரோக்கிய பழக்கத்துக்கு மாறணும் இல்ல சாமி? ஆஹ் அதுதான் வந்து இதனுடைய நோக்கமே அதுவா தான் இருக்கணும். நீ ரெண்டையும் வச்சுக்க. உனக்கு எது செலவில்லைன்னு பாரு, எது செலவில்லைன்னு பாரு, எது அடிமை இல்லைன்னு பாரு. நீ நீ அடிமையாகுவது நீயே, அடிமையாவது நீயே, விடுதலையாவது நீயே. அரசனும் நீயே, ஆண்டியும் நீயே. அரசனும் நீயே, ஆண்டியும் நீயே. ஆமா. எதுக்கு வம்பு இது? நீயே இப்படி ஆண்டியாரு அரசனா நாமே சொல்லுவானு. நடுநிலையா பாத்திர வேண்டியதான். எல்லாம் நீயே முடிவு எடுத்துக்கணும். அதான் வள்ளுவர் சொல்லுவாரு, எப்பொருள் யார் யாரு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பு. யார் சொன்னாதான் என்னப்பா, நீ பாத்துக்கு ஒரு முடிவெடு. அதையும் சொல்லி போட்டு இன்னொன்னு சொல்லுவாரு, அந்த அறிவை மனதின் மூலம் மனது கொண்டு போய் சொல்லுவாரு. மனதுக்குள்ள கொண்டு போனா அது உள்ளறிவு. ரெண்டு அறிவு இருக்கு பாரு. இதுலயே எழுதியிருப்பாரு திருவள்ளுவர். இந்த வெங்கடேசன் எடுத்து எழுதியிருப்பாரு. வெளியறிவு உள்ளறிவு ரெண்டு எழுதியிருப்பாரு. ஆச்சரியமா இருக்கான். பார்த்தா சுமார் 10 வரி தான் இருக்கும். வெளியே 36வது பாடம் நினைக்கிறேன். வெளியறிவு உள்ளறிவு ரெண்டு எழுதியிருப்பாரு. ஆச்சரியமா இருக்கான். இப்ப வெளியறிவு என்பது பிறர் சொல்லுவதை கேட்டு உண்மையை காணுதல். அப்ப உள்ளறிவு என்பது இந்த மனம் என்பது கண்ட இடத்துல போக விடாதீங்க. கண்ட இடத்துல போக விடாம தீமையின் பக்கம் நிக்காம நன்மையின் பக்கம் நில்லுங்க. எந்த அளவுக்கு தீமை இருக்குதோப்பா நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, தீமை இருந்து அது பக்கம் போகாதீங்க. எங்கிட்ட நன்மை இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கங்க. அந்த நன்மையின் பக்கம் நின்று கொள்ளுங்கள். அப்ப நன்மையின் பக்கம் நிற்கும். இப்ப தீமையின் பக்கம் போனா செலவு அதிகமாகுது. நன்மையின் பக்கம் போனா செலவு குறையுது. அதாவது சென்ற விடத்தான் செலவிடாதுங்கிறாரு. இந்த மனதை கண்ட இடத்துல செலவிடாதுங்கிறாரு. சென்ற விடத்தான் செலவிடாது தீது ஒருகி, அந்த தீமைகளை தள்ளி வைத்து நன்றின்பால் உயிப்பு தெரிவு. இதை பத்தி மறுபடியும் நம்ம பேசுவோம். சரிங்களா? நன்றி.